ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போற மிஷனரி யாருன்னா ஜான் வெஸ்லி. நம்ம ஜான் வெஸ்லி சாம்வேல் மற்றும் சூசனா வெஸ்லிக்கு 28ஆம் தேதி ஜூன் மாதம் 1703 இங்கிலாந்துல பிறந்தாரு. இவரோட ஃபேமிலி வறுமையிலையும் கஷ்டத்திலையும் தான் இருந்துச்சு. காரணம், நம்ம வெஸ்லி கூட பிறந்தவங்க நிறைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இருந்தாங்க. நம்ம வெஸ்லியோட அப்பாவான சாம்வேல் ஆங்கிலிக்கன் சர்ச்ல போதகரா இருந்தாரு. அது மட்டும் இல்ல குட்டீஸ், நம்ம வெஸ்லியோட அம்மா அப்பாவான 2 பேருமே தேவனுக்கு பயந்து தான் வாழ்ந்து வந்தாங்க. அதனாலேயே தான் பசங்க எல்லாருக்குமே ஏசப்பாவை பத்தி நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்த்து அவங்கள ஏசப்பாவுக்காக பயன்பட வைக்கணுங்கிறது தான் அவங்க 2 பேரோட ஆசையா இருந்துச்சு. அதனால நம்ம சூசன்னா, அதாவது வெஸ்லியோட அம்மாவான சூசன்னா, டெய்லியும் 1 மணி நேரம் தான் பிள்ளைங்க எல்லார்கிட்டையுமே ஏசப்பாவை பத்தின எல்லா விஷயத்தையும் கத்து கொடுப்பாங்களாம். ஒரு நாள் நம்ம வெஸ்லி சின்ன பையனா இருக்கும்போது அந்த வீட்டுல நெருப்பு பிடிச்சிருது. நெருப்பு பிடிச்சதுமே எல்லாருமே வெளியே போயிடுறாங்க. ஆனா நம்ம வெஸ்லி மட்டும் உள்ள மாட்டிக்கிறாரு. நெருப்பு அதிகமா இருந்ததுனால யாராலையுமே போய் நம்ம வெஸ்லிய காப்பாற்ற முடியல. அந்த நேரத்துல நம்ம வெஸ்லியோட அம்மா அப்பா 2 பேருமே ஏசப்பா கிட்ட ஜெபிக்கிறாங்க. அந்த நேரத்துல அங்க இருந்த சிலர் தங்களோட ஒவ்வொருத்தரோட தோள் மேல ஏறி ஏறி ஜன்னல் வழியா நம்ம வெஸ்லிய காப்பாத்தினாங்களாம். நம்ம வெஸ்லி வெளியே வந்ததும் எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. அந்த நேரத்துல சூசன்னா வெஸ்லி கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா? இவ்வளோ பெரிய மரணத்துல இருந்து ஏசப்பா உன்னை காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்காங்க. நிச்சயமா உன்னை கொண்டு பெரிய திட்டம் வச்சிருப்பாங்க. நீ ஏசப்பாவுக்காக ஓட ஆரம்பி அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா நம்ம வெஸ்லிக்கு அட்வைஸ் பண்ணாங்களாம். அடுத்தபடியா நம்ம வெஸ்லியோட காலேஜ் டேஸை பத்தி பார்க்கலாம். நம்ம வெஸ்லி அவரோட பிரதரான சார்லஸ் கூட சேர்ந்துட்டு 3-4 பேர் சேர்த்து ஹோலி கிளப்னு சொல்லி ஒன்று கண்டக்ட் பண்ணாராம். அது எதுக்குன்னு தெரியுமா குட்டீஸ்? தினமும் ஜெபிக்கிறதுக்காக தான். ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் அந்த 3-4 பேர் சேர்ந்து ஜெபிப்பாங்களாம். 4 to 5 தனி ஜெபமும் 5 to 7 குழுவா சேர்ந்தும் ஜெபிப்பாங்களாம். வெறும் ஜெபம் மட்டும் இல்ல குட்டீஸ், வேதம் வாசிப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, ஏன் வேத ஆராய்ச்சி கூட பண்ணுனாங்க. அது மட்டும் இல்லாம வாரத்துக்கு ஒரு நாள் உபவாசம் இருந்து ஜெபிக்கவும் ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொருத்தரையா தேடி தேடி அவங்களுக்காக ஜெபம் பண்ணவும் குழுவாவும் போனாங்க. நம்ம ஜான் வெஸ்லி ஸ்டார்டிங்ல ஒரு 3-4 பேரை வச்சு ஹோலி கிளப்னு ஸ்டார்ட் பண்ண அந்த குழுக்கள் நாளடைவில் அதிகமாகி 12 பேர் ஒரு குழுவாகவும் அவங்களுக்கு ஒரு தலைவரும் ஏற்படுத்தி கிட்டத்தட்ட லண்டன்ல 75,000 பேரும் அமெரிக்கால 65,000 பேரும் உருவானாங்களாம். எப்படி நம்ம ஜான் வெஸ்லினால உருவாக்கப்பட்ட இந்த குழுக்களை தான் மெத்தடிஸ்ட் அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க. ஒரு நாள் நம்ம வெஸ்லி கப்பல்ல பயணிக்கிறாரு. அந்த நேரத்துல கடல் ரொம்ப கொந்தளிச்சு ரொம்ப சீற்றமா காணப்படுது. கப்பல் எல்லாமே ரொம்பவே ஆடுது. அந்த கப்பல்ல இருந்த எல்லாருமே ரொம்பவே பயந்துடுறாங்க. ஏன், நம்ம ஜான் வெஸ்லி கூட ரொம்பவே பயந்துட்டாரு. ஆனா அந்த இடத்துல ஒரு குழுவை இவர் பாக்குறாரு. அதாவது அங்க நிறைய பேர் இருந்து ஒரு குரூப்பா உட்காந்து எல்லாருமே கை தட்டி பாட்டு பாடி ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததும் நம்ம வெஸ்லிக்கு ரொம்பவே ஆச்சரியமாயிருது. இவ்வளோ பெரிய புயல் வந்திருக்கு, இவ்வளோ பெரிய காற்று அடிக்குது, ஆனால் எப்படி இவ்வளோ தைரியமாக உட்காந்து சந்தோஷமாக நம்பிக்கையோட பாட்டு பாடி ஜெபம் பண்ணுறாங்க? இந்த அளவுக்கு ஏன் நம்மக்கிட்ட விசுவாசம் இல்லை? நம்ம தேவனுடைய ஊழியத்தை தான் பண்ணுறோம், ஆனால் எனக்கு ஏன் இப்படி ஒரு நம்பிக்கை இல்லாமல் பயம் வந்துச்சுன்னு அவருக்குள்ளேயே ஒரு கேள்வி உண்டாகுது. அன்னைக்கு நம்ம வெஸ்லி ஒரு முடிவு எடுக்கிறாரு. நம்மளும் இன்னும் கர்த்தருக்குள்ள அதிகமாக எழும்பணும் அப்படின்னு சொல்லி அவரும் ஆசைப்பட்டு அன்னையிலிருந்து இன்னும் அதிகமாக ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாரு நம்மளோட ஜான் வெஸ்லி. நம்ம வெஸ்லிக்கு எங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அங்கே எல்லா இடத்துலையுமே ஏசப்பாவை பற்றி சொல்றது அவருக்கு ஒரு வழக்கம். அன்னையிலிருந்து ஏசப்பாவை பற்றி இன்னும் அதிகமாக எல்லாருக்குமே எடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஜான் வெஸ்லி சமய பணிகளும் இல்லாமல் சமூக பணிகளையும் செஞ்சாரு. அவங்க சம்பாதிக்கிற எல்லா பணத்தையும் கஷ்டப்படுறவங்களுக்கு, வியாதிப்படுறவங்களுக்கு, அது மட்டும் இல்லாமல் இந்த சிறைச்சாலைகள் இருக்கிற எல்லாருக்குமே பணத்தை கொடுத்தோ இல்லை பொருளாக கொடுத்தோ அவங்க எல்லாருக்குமே ஏசப்பாவை பற்றி எடுத்து சொல்லி உதவியும் செஞ்சாரு. நம்ம ஜான் வெஸ்லி ஒரு வருஷத்துக்கு 4000 மைல் பயணிப்பாராம். மொத்தமாக இவர் பயணித்த தூரத்தை கேட்டிங்கன்னா நீங்கள் ஷாக் ஆயிடுவீங்க குட்டீஸ். அதாவது இந்த உலகத்தையே நம்ம 10 தடவை சுற்றி வந்ததுக்கான தூரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு பயணிச்சு ஏசப்பாவை பற்றி எடுத்து சொல்லுவாராம். ஒரு நாள் நம்ம வெஸ்லி குதிரையில பயணிச்சிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ராத்திரி ஒரு திருடன் வந்து நம்ம வெஸ்லியை பிடிச்சிடுறான். அந்த திருடன் நம்ம வெஸ்லி கிட்ட இருக்கிற காசு எல்லாத்தையும் வாங்கிடுறான். ஆனா வெஸ்லி கிட்ட இன்னும் பணம் இருக்கலான்னு சொல்லி அவரோட குதிரை எல்லாத்தையும் தேடி பார்க்கறான். எதுவுமே கிடைக்காம அவர்கிட்ட வாங்கின காசை மட்டும் கொண்டுட்டு அவன் ஓடி போக பாக்குறான். அந்த திருடன் ஓடி போகும்போது நம்ம வெஸ்லி அந்த திருடனை கூப்பிட்டு, உன்கிட்ட கொடுக்கறதுக்கு என்கிட்ட இன்னொரு பொருள் இருக்குன்னு சொல்றாரு.
அந்த திருடனும் நமக்கு ஏதோ பொருள் தான் தரப்போறான்னு நினைச்சு பின்னாடி திரும்பி வந்திருக்காரு. ஆனா அந்த திருடன் கிட்ட நம்ம வெஸ்லி என்ன சொன்னாருன்னு தெரியுமா? என் நண்பனே, நீ என்னைக்காவது இன்னைக்கு செய்யற தொழிலை நினைச்சு நீ வருத்தப்படுவ. நீ வருத்தப்படுற அன்னைக்கு இந்த விஷயத்த நீ ஞாபகம் வச்சுக்கோ. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி உன்னை சுத்திகரிக்கும் என நினைத்துக்கொள் அப்படின்னு சொன்னாராம். அந்த திருடனும் ஏதோ கேட்டுட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். அது மட்டும் இல்லாம அவர் வர வழி முழுசா அந்த திருடனுடைய ரட்சிப்புக்காக ஜெபிச்சுக்கிட்டே வந்தாராம். நாட்களும் ஓடிடுது. ஒரு நாள் சாயங்காலம் இவர் மெசேஜ் கொடுத்ததுக்கு அப்புறம் அவரை பாக்குறதுக்காக நிறைய பேர் நின்னுகிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு மனுஷன் நான் எப்படியாவது அவரை பார்த்து ஒரு வார்த்தை பேசியே ஆகணும்னு சொல்லி ரொம்பவே அங்க முயற்சி பண்ணிட்டு இருந்தாரு. அந்த மனுஷன் வேற யாருமே இல்ல குட்டீஸ், நம்ம வெஸ்லி கிட்ட திருட வந்த திருடன் தான் அந்த மனுஷன். அவன் நம்ம வெஸ்லிய பார்த்து என்ன சொன்னா தெரியுமா? நான் இப்போ திருடனா இல்ல, நான் இப்போ ஒரு பிசினஸ் மேனா இருக்கேன். இது எல்லாத்துக்கும் மேல நான் தேவனுடைய மனுஷனா இருக்கேன். இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்க தான். அன்னைக்கு நீங்க அந்த விஷயம் சொல்லலைன்னா இன்னைக்கு என் வாழ்க்கை என்ன ஆயிருக்குன்னே தெரியல. நீங்க அன்னைக்கு என்கிட்ட சொன்ன அந்த விஷயம் தான் என் லைஃபையே இந்த மாதிரி மாத்திருக்கு அப்படின்னு சொல்லி நன்றி சொன்னாராம். நம்ம ஜான் வெஸ்லி இந்த மாதிரி பலரோட வாழ்க்கையில ஏசப்பாவை பத்தி எடுத்து சொல்லி பல சாட்சிகளை எழுப்பியிருக்காரு. நிறைய பேருக்கு உதவிகளும் செஞ்சிருக்காரு. இது மட்டும் இல்ல குட்டீஸ், நம்ம ஜான் வெஸ்லி கிட்டத்தட்ட 40,000க்கும் மேற்பட்ட பிரசங்கங்களை பண்ணியிருக்காரு. நம்ம வெஸ்லி சமய பணிகள் மட்டும் இல்லாம சமூக பணிகளையும் நிறையவே செஞ்சிருக்காரு. ஏசப்பாவுக்காக எவ்வளோ விஷயங்கள் செய்ய முடியுமோ அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காரு. இவரோட வாழ்க்கையில இந்த பயணங்கள் சுலபமா அமையவே கிடையாது. நான் ஒரு விஷயம் சொன்னேன் குட்டீஸ் உங்களுக்கு, மெத்தடிஸ்ட் அப்படின்னு. அதாவது ஜான் வெஸ்லி மூலமா உருவான அந்த குழுக்களை தான் மெத்தடிஸ்ட்னு அழைப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். அந்த மெத்தடிஸ்டுக்கு நிறைய விதமான எதிர்ப்புகள் வந்தது. அந்த குழுக்களை நிறைய பேரை தாக்குனாங்க. அவங்களுடைய வீடுகள் எல்லாத்தையுமே அடிச்சு கூட நொறுக்குனாங்க. ஆனா யாருமே மனம் தளராம தொடர்ந்து ஏசப்பாவுக்காக எழும்பிக்கிட்டே இருந்தாங்க. நம்ம ஜான் வெஸ்லியை கூட நிறைய தடவை கொலை செய்யறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. நம்ம ஜான் வெஸ்லி ஏசப்பாவுக்காக நிறைய தடவை சிறைச்சாலைக்கு கூட போயிருக்காங்க. ஆனா தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றிலும் இருந்து நம்ம ஜான் வெஸ்லியை மட்டும் இல்ல, ஏசப்பாவுக்காக எழும்பின அத்தனை பேரையும் பாதுகாத்திருக்காங்க. இவருக்கு கிட்டத்தட்ட 83 வயசா இருக்கும்போது கூட ஒரு வாரத்துக்கு 14 பிரசங்கங்கள் பண்ணுவாராம். இன்னைக்கு இவர் நம்ம லைஃப்ல எவ்வளோ பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்காங்க பாத்தீங்களா குட்டீஸ். இன்னைக்கு நம்ம வெஸ்லியோட லைஃப்ல இருந்து என்ன லெசன்ஸ் கத்துக்கிட்டோன்னு பார்க்கலாமா? மொதல் விஷயம், அவர் காலேஜ் டேஸ்ல ஃப்ரெண்ட்ஸோட எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணாரு. தினமும் பைபிள் வாசிச்சாங்க, தினமும் ஜெபம் பண்ணாங்க. அவங்க சேர்த்த அந்த 3-4 பேருங்கிறது கிட்டத்தட்ட 1000கணக்கான குழுக்களா எழும்புச்சு. ஆனா இன்னைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்தா என்ன பண்ணிட்டு இருக்கோம்? வீணா அரட்டை அடிப்போம். நம்ம என்ன ப்ரோக்ராம் பார்த்தோம், இல்லை என்ன கேம்ஸ் விளையாண்டோம், இல்லை வீட்டில் என்ன நடந்துச்சு, இதை பற்றி தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வீணா அரட்டை அடிப்போம். ஏசப்பா எதை விரும்புவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வீணா அரட்டை அடிக்கிறதையா, இல்லை பிரயோஜனமா வேதம் வாசிச்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஜெபிக்கிறதையா? நல்லா யோசிச்சு பாருங்க குட்டீஸ். நம்ம வெஸ்லி சின்ன பையனா இருக்கும்போது ஒரு பெரிய நெருப்புல இருந்து பாதுகாக்கப்பட்டார். எதனால? அவங்க அம்மா அப்பா பண்ண ஜெபத்தினால, ஏசப்பா நம்ம மேல வச்ச நோக்கத்தினால. ஆமா குட்டீஸ், ஜெபத்தினால நம்மளால மரணத்தை கூட ஜெயிக்க முடியும். அடுத்ததா நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம யாராவது திருடனை பார்த்தா என்ன பண்ணுவோம்? பயப்படுவோம். அப்பாடா தப்பிச்சா போதும் அப்படிதானே நினைப்போம். ஆனா நம்மளோட வெஸ்லி என்ன பண்ணாரு? கொஞ்சம் கூட பயப்படாம ஏசப்பாவை பத்தி எடுத்து சொன்னாரு. அந்த நேரத்துல ஏசப்பாவை பத்தி எடுத்து சொன்னது மட்டும் இல்லாம அந்த திருடனோட ரட்சிப்புக்காக ஜெபமும் பண்ணினாரு. அந்த ஜெபம் வீணா போச்சா? நோ, அந்த திருடன் ரட்சிக்கப்பட்டார். வெஸ்லி ஒரு வேலை நினைச்சிருக்கலாம், இவன் நம்ம கிட்ட இருந்த எல்லா காசையும் வாங்கிட்டான், நிச்சயமா இவனுக்கு ஏசப்பா கெட்டதை தான் கொடுக்கணும்னு சொல்லி ப்ரேயர் பண்ணியிருக்கலாம். ஆனா என்னதான் நம்ம வெஸ்லிக்கு அந்த திருடன் தீங்கே செஞ்சிருந்தா கூட அந்த திருடனுக்காக நம்ம வெஸ்லி ஜெபம் பண்ணாரு. ஆனா இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம்னு யோசிச்சு பாருங்க குட்டீஸ். நம்ம ஃப்ரெண்டு ஏதாவது நமக்கு விரோதமா ஏதாவது தீங்கு செஞ்சுட்டா உடனே அவ ரொம்ப கெட்டவ, அவகிட்ட சண்டை போடுவோம், அவளை பத்தி மற்ற எல்லார்கிட்டையும் தப்பா எடுத்து சொல்லுவோம். எங்கெங்க கேப் கிடைக்குதோ அந்தந்த இடத்துல அவளை எப்படியெல்லாம் பழி வாங்க முடியுமோ அப்படியெல்லாம் பழி வாங்கிடுவோம். அது எல்லாமே ரொம்ப ரொம்ப தப்பு குட்டீஸ். ஸோ குட்டீஸ், இன்னையிலிருந்து ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஜெபத்தினால நம்ம எப்படிப்பட்ட காரியத்தினாலும் ஜெயிக்க முடியும். ஜெபத்தினால எல்லாத்தையும் நம்மளால சாதிக்க முடியும். 2வது விஷயம், நம்ம வெஸ்லியை போல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஏசப்பாவை பற்றி எடுத்து சொல்லலாம், வேதம் வாசிக்கலாம், வேதத்தை தியானிக்கலாம்.
ஆனா கண்டிப்பா வீணா அரட்டை அடிக்க கூடாது. அது ஏசப்பாவுக்கு சுத்தமா பிடிக்காது குட்டீஸ். மூணாவது விஷயம் என்னன்னா, நம்மளுக்கு எப்படிப்பட்டவங்க எப்படிப்பட்ட தீங்கு வேணாலும் செஞ்சிருக்கலாம். ஆனா அவங்களுக்கு திரும்ப நம்ம தீங்கு செய்யக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளா அவங்க ரட்சிக்கப்படுறதுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். சோ குட்டீஸ், இன்னைக்கு கத்துக்கிட்ட இந்த 3 விஷயத்தையும் உங்க லைஃப்ல எப்பவுமே மறந்துடாதீங்க. இந்த விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏசப்பா நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பாங்க. தேங்க்யூ.